சிந்து பைரவி நியூ பிரமு அத்தை இது மாதிரி நைட்டு இருந்து டாக்டர் வந்து வீட்டுக்கே வரலன்றாங்க. என்ன சிந்து சொல்லிட்டு இருக்கேன்னுவாங்க. உடனே அன்னபூரணி கிட்ட ஆமாம் நைட்டு இருந்து நான் டாக்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் வரவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கலன்றாங்க. அப்படியே சிந்து இனிமேலும் நீ காத்திருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு கையோட சிவாவை கூட்டிட்டு வாங்குறாங்க. சரிங்க அத்தை நீ போயிட்டு வாங்குற மாதிரி அன்னபூரணி அமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிவாவை தேடி அவங்க பொண்டாட்டி வருவா, ஆனால் அவளை வந்தா உள்ளவே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இவதான் அது வந்தா கண்டிப்பா நீங்க உள்ள விடக்கூடாது, கேட்டா உள்ள வந்து வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருங்கன்றாங்க. சரி ஓகே மேடம் சொல்றாங்க. ஸ்னேகா சொன்ன மாதிரி அவங்களும் பண்றாங்க. உள்ள போறாங்க. ஏமா நில்லுமா, யாரு பார்க்கணும், என் புருஷனை பார்க்கணும் சிவாவன்றாங்க. சார் வந்து இது மாதிரி முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்காரு, யாரையும் அலோவ் பண்ண முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்ப முக்கியமான விஷயத்த பத்தி அவங்ககிட்ட பேசி அவங்க விடுங்க அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் விட முடியாதுமான்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா வராங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்க உள்ள போறதுனால ஸ்னேகா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சிவாவை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது, சிவா வந்து முக்கியமான ஒரு இதில் இருக்கான், நீ ஏன் அவனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் பார்த்தே தீருவேன்றாங்க. பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்லன்ட்டு அதுக்கப்புறமா ஸ்னேகா பார்த்தீங்கன்னு சிந்துவை பிடிச்சிட்டு வந்து வெளியே தள்ளிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன என் புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, என் புருஷனை பார்க்காத இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்ட்டு சிந்து சொல்றாங்க. என்ன பண்ண முடியும், சிவாவை உன்னால பார்க்க முடியாது, கூட்டிட்டு போக முடியாது, நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவன்ட்டு ஹாஸ்பிட்டல் முன்னாடியே உட்காந்துடுறாங்க. அதை பார்த்து உடனே ஸ்னேகா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.